ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான காலிஃப்ளவர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இந்த கிரேவி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் கிரேவி பார்த்திங்கன்னா சூடான சாதம், சப்பாத்தி, தோசை, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நான் 300 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை தண்ணியில் உப்பு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு காலிஃப்ளவரையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இந்த காலிஃப்ளவரை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மசாலாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷக்கிட்டே ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா காலிஃப்ளவரில் மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்ம கிரேவிக்கு இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண இதே கடாயிலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. 8லேருந்து 9 அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெங்காயம் கேஷ்யூ நட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடணுங்க. நம்ம வெங்காயத்தை அரைக்க தான் போகிறோம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. வெங்காயம் சேர்க்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேங்க. அது வீடியோவில் நான் எடுக்கலைங்க. ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா அரைச்சி இந்த பக்குவத்தில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நம்ம நல்லா வதக்கி அரைச்சிருக்கோம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் நல்லா வதக்கியாச்சுங்க. தக்காளியோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துருந்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டாச்சுங்க. இனி நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு காலிஃப்ளவரில் மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிறது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் கிரேவியாக தான் செய்கிறேங்க. நீங்கள் குழம்பாக செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு உடம்பு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 6 நிமிஷக்கிட்டே ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஓரங்கள்லாம் சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி. இதில் நம்ம கொத்தமல்லி தழை இல்லைன்னா கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாங்க. நான் கஸ்தூரி மெத்தி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த காலிஃப்ளவர் கிரேவி நம்ம கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.